கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் அருட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார். நிச்சயமாய் ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி வந்தாலே அனைவரும் சொல்லுகிற ஒரு காரியம் முட்டாள்கள் தினம் என்று சொல்லுவார்கள். பல ஜனங்களை ஏமாற்றி ஏப்ரல் ஃபூல் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையை நாம் கேட்டு இருப்போம். வசனம் சொல்லியிருக்கிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒருவேளை உலகம் உங்களை பார்த்து நீ பைத்தியமானவன், நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இருக்கலாம். அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய வேலைக்காக பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு பிறந்திருந்தா இவன் ஃபூல் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்திருந்தால் இவனை பார்த்து ஃபூல் என்று சொல்லுவார்கள். யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ராஜாவாக உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது, வேத புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுத்தார். அந்த வசனத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி விதமாக சொல்லியிருக்கிறது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது ஜனங்கள் பலவிதமான கட்டுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நெருக்கம் என்கிற கட்டு, போராட்டம் என்கிற கட்டு, வேதனை என்கிற கட்டு, பிசாசின் போராட்டங்கள் என்கிற கட்டு, நிறைய பிரச்சனை எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேத வசனம் விதமாக சொல்லியிருக்கிறது, கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலந்து போயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள், எத்தனையோ நாட்கள் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பதாய் நின்று கொண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் திறக்கப்படாதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் திறக்காதா என்று எதிர்பார்ப்போடு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நிச்சயமாய் கதவுகள் திறக்கப்படும். வேத புஸ்தகம் சொல்லியிருக்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இவ்வளவு நாள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது, இவ்வளவு நாள் வாழ்க்கையில போராட்டங்கள் மாறவே இல்லையே, பிரச்சனைகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறேன், கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மிக தெளிவாக உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் விடுவிப்பேன், கட்டுகளை மாற்றுவேன். மனிதர்கள் பல வார்த்தைகளினாலே உங்களை கட்டி போட்டிருக்கலாம், பல சூழ்நிலைகள்ல உங்களை கட்டி போட்டிருக்கலாம். தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்துல நாகமான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்கிற ஒரு கட்டு காணப்படுகிறது. எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி கடந்து வருகிறான். அவன் சொல்லுகிற ஒரு காரியம், I have been suffering from leprosy. என்னுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் ஒரு பெரிய கட்டாக இருக்கிறது. வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான். அந்த யோர்தான் நதியில 7 முறை முங்கி எழும்புகிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் அவனுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தான். தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுத்தான். இன்னைக்கு எத்தனையோ நேரத்துல உடைக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நொறுக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்படாதா, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள் மாறாதா என்று ஒரு சஞ்சலத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கதவுகள் திறக்கப்படும், எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுலும் சீலாவும் ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு போராட்டத்தின் நடுவுல தேவனை துதிக்க ஆரம்பிங்க, பிரச்சனையின் மத்தியில தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். பவுலும் சீலாவும் தேவனை துதித்த பொழுது வசனம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது, அவருடைய கட்டுகள் உடைய ஆரம்பித்தது. அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. தேவனுடைய பிரசனம் எப்பொழுது கடந்து வருகிறதோ, எப்பொழுது தேவனுடைய மகிமை உங்க குடும்பத்துக்குள்ள கடந்து வருகிறதோ, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை, ஒரு வெற்றியை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
கலங்கி போன நாட்களை மாற்றுவார். சோர்ந்து போன நாட்களை மாற்றுவார். கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிறீங்களா? Don't worry about anything. Just keep praying. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அவர் விடுதலை கொடுக்கிறவரை யாக்கோபு சொல்லுகிறார், until you bless me I won't leave you Lord. நீ என்னை ஆசீர்வதிக்கிறவரை நாங்கள் விடுவதில்லை. தேவனுடைய சமூகத்தில் ஒரு விசுவாசத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு காத்திருப்போம். நிச்சயமாய் தேவன் வருகிற மாதத்தில் எந்தெந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகளை திறப்பார். எந்தெந்த காரியங்களில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், மேபி ஒரு பினான்சியல் சிச்சுவேஷன், பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், குடும்பத்தில் எங்க திரும்பினாலும் கண்ணீர் என்ற ஒரு கட்டுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன். நிச்சயமாய் தேவன் இந்த மாதம் உங்களை விடுவிப்பார். அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். பவுலும் சீலாவும் செய்த ஒரு காரியம், அவர்கள் தேவனை சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை ஆராய்த்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பின் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை தருகிறேன். அப்பா, உடைய வாழ்க்கையில் ஒருவேளை கட்டப்பட்ட அனுபவங்கள் இல்லை என்றால் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, இந்த கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவாவியானவர் உடைய வாழ்க்கையில் கட்டுகளை கர்த்தர் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கதவுகள் இந்த மாதம் அவர்களுக்கு திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒருவனும் அதை பூட்டக்கூடாதப்பா. எந்த தந்திரமோ எந்த மந்திரமோ இதற்கு எதிராய் நிற்பதில்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறிச்சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதமும் இல்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பின் பாதத்துல, தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தை இழந்து போன நிலைமையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் சீக்கிரமாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, அற்புதங்களை கர்த்தர் செய்ய தகப்பனே. வழி நடத்தும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டுகள் மாறும், உங்கள் கவலைகள் மாறும், சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.